பழனி அருகே பாலிடெக்னிக் மாணவியை மிரட்டி பாலியல் இச்சைக்கு அழைத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் குறித்தான முழு விவரங்களை பார்க்கலாம் விரிவாக. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர் முஜிப் ரகுமான். 25 வயதான இவர் அதே பகுதியில் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்று வந்த 17 வயது சிறுமியை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து வந்துள்ளார். கல்லூரிக்கு போகிற வருகின்ற போதெல்லாம் சிறுமியை பின்தொடர்ந்த ரகுமானுக்கு அந்த மாணவி வேறொருவரை காதலிப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பேருந்தில் தனது காதலனுடன் ஒன்றாக அமர்ந்திருந்த சிறுமியை புகைப்படம் எடுத்துக்கொண்டவர் பின்னர் தனியாக சந்தித்து பேச முயற்சி செய்தார். காரில் பந்தாவாக சென்று சிறுமியின் முன்பு நின்ற முஜிப் ரகுமான் செல்போனில் உள்ள புகைப்படத்தை காட்டி அதிர்ச்சி கொடுத்தார். தன்னுடன் காரில் ஏறவில்லை என்றால் காதலனுடன் இருக்கும் புகைப்படத்தை தாய் தந்தையிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். இதனால் மிரண்டு போன அந்த சிறுமி ரகுமானின் காரில் ஏறியதை தொடர்ந்து வண்டி புறப்பட்டது. பின்னர் காரை இயக்கிய ரகுமான் சிறுமியிடம் மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்து தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினார். தன்னுடன் உல்லாசமாக இருக்குமாறும் இல்லையென்றால் காதல் விவகாரத்தை உலகிற்கு அம்பலப்படுத்தி விடுவதாகவும் கூறி மிரட்டியிருக்கிறார். மேலும் சிறுமியை பார்த்து, உன் காதலுடன் தான் உல்லாசமாக இருப்பாயா, ஏன் என்னிடமெல்லாம் அப்படி இப்படி இருக்க மாட்டாயா என்றும் கேட்டவாறே சிறுமியின் கரங்களை தீண்டியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி கையை வெடுக்கென இழுத்தபோது ரகுமான் ஒரு 5 நிமிடம் மட்டும் கையை தொட்டுக்கொள்கிறேன் என்று தவறாக நடந்துள்ளார். காருக்குள் அடைப்பட்ட சிறுமி செய்வதறியாமல் திகைத்து கண்ணீர் விட்டு கதறினார். அதே நேரம் முஜிப் ரகுமானின் எண்ணத்தை முன்கூட்டியே கணித்த சிறுமி காரில் ஏறும்போதே அவரது செல்போனில் ஆடியோ ரெக்கார்ட் செய்தார். இதில் சிறுமியிடம் முஜிப் ரகுமான் பேசிய பேச்சுகள் அனைத்தும் பதிவானது. அவன் கூட இருப்ப, என் கூட இருக்க மாட்டான். எதுக்கு அழுத மாதிரி போற? நேத்துல இருந்தே அப்படிதானா இருக்கேன். கேட்டப்ப என்ன சொல்லுவாங்க? கூப்பிட்டதுக்கு என்ன சொல்லுவாங்க? அவர் எது கூப்பிட்டாருன்னு என்ன சொல்லுவாங்க? நான் ஏதோ சொல்லிக்கிறேன். காரை தன் போக்கிற்கு திருப்பிய ரகுமான் சிறுமியிடம் அவரது காதல் குறித்து கேட்டவாறே சென்றார். இதனால் பதறிப்போன சிறுமி, அண்ணா என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க என்றும் காரை நிறுத்துமாறும் கூறியிருக்கிறார். ரவுண்ட் அடிச்சு டீ சாப்பிடுறியா? சரி, ஓகே. அழுகாதே. அழுதுனா அப்புறம் என்ன நினைப்பாங்க அவங்க? 5 நிமிஷம் பேசிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியது. நீ உன் வேலையை பண்ண, என் வேலை பண்ண மாட்டேன். நான் டைம் ஆச்சு, நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வர போறேன். இப்போ எங்க நான் முடியும் போயிட்டு திரும்பிக்கலாம். எங்க சொல்றேன் என்னைய என்கிட்ட என்ன எங்க இருக்கு? அவ்வளோதான். என்ன பேசிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதே. இங்கே என்ன தெரியாது, உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. தன்னுடன் 5 நிமிடம் இருக்குமாறும் அதன் பிறகு தன் நம்பரை பிளாக் செய்துவிட்டு யாரிடம் வேண்டுமானாலும் பேசிக்கொள் என்றும் மிரட்டியிருக்கிறார். நான் இதோட மறந்துறேன், நீயும் மறந்துரு. நீ யாரோ நான் யாரோ, நீ அவ்வளவுதான். என்ன சொல்லணும்? 5 நிமிஷம் என் கூட இரு, அவ்வளவுதான். வேற என்ன? நான் என்னன்னா பேசுறீங்க நீங்க? நான் ஒண்ணு, நீ அழுகாத பாப்பா. உன் வீட்டுக்கிட்டே வந்து சொல்லுங்க, சொல்ல தெரியாதா? அழுகாதே, என்னை பாரு. அழுகாத, முடிச்சுக்க. இதோட முடிச்சுக்கலாம். நீ வேலை பாரு, என் வேலை பாரு. என் நம்பர் பிளாக்கே போட்டுரு, நானும் உன் நம்பர் பிளாக்ல விட்டுறேன். நானே சொல்றேன், நீ இதுக்கு நான் வர மாட்டேன். நீ எங்க கிடைச்சிக்கா எங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த பொள்ளாச்சி சம்பவம் தமிழ்நாட்டையே புரட்டி போட்டது. இளம் பெண்களை கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்திய இளைஞரின் செயல் அரசியல் உலகிலும் பெரும் அதிர்வை உண்டாக்கியது. பாலியல் இச்சை கொண்ட மிருகங்களிடம் சிக்கிய பெண்கள், அண்ணா எங்களை விட்டுடுங்கண்ணா என்று கெஞ்சிய ஆடியோ மக்கள் நெஞ்சில் ரணத்தை ஏற்படுத்தியது. பொள்ளாச்சி சம்பவம் பாணியில் காரில் கடத்தப்பட்ட சிறுமி அண்ணா அண்ணா என்று கெஞ்சியும் மிரட்டி பாலியல் இச்சையுடன் நெருங்கும் இளைஞரின் செயல் பரபரப்பை கிளப்பி உள்ளது. 5 நிமிஷத்துல நீ எவ்வளவு யோசனை பண்ணிட்டு என்ன பண்றது? இல்ல புரியல, நீங்க எந்த இடத்துல கேக்குறீங்க? அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா 5 நிமிஷம் டச் அப், கை மட்டும் வச்சுக்கிறேன். எதுக்கு வைக்கிறீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நேத்து நான் பார்த்தது பிடிச்சிருக்கு, அதனால அவங்க கூட 5 நிமிஷம் இருக்கேன். பிடிச்சிருக்கா? ஆமா. என்னன்னா பேசுறீங்க? அட்வைஸ் பண்ணீங்க, நான் பண்ணது தப்பு, நீங்க அட்வைஸ் பண்ணிக்கிறீங்க. நான் அண்ணன் தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கேன்? நான் ஒன்னும் சொல்ல. உன்னைய 5 நிமிஷம் என்ன பண்றேன் அதை மட்டும் சொல்லு. என்ன பண்ண சொல்றீங்க? என் கூட 5 நிமிஷம் மட்டும் இரு. நீ கிளம்பு. நான் 5 நிமிஷம் ஆச்சுனா நான் பேசிட்டே தான் இருக்கேன். 5:35 முடி சொல்றேன் நான். இதனையடுத்து சமூக வலைத்தளங்களில் ஆடியோ வைரலானதை தொடர்ந்து பழனி காவல் நிலைய போலீசார்
முஜிப் ரகுமானை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர்.